ஓம் கம் கணபதி நமः. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சுக்கிரதசை சூரிய புக்தியின் பலன்கள் என்ன மற்றும் சுக்கிரதசை சூரிய புக்தியின் பரிகாரம் என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிடத்தின் ஆதி குருவான பராசர முனிவரும் கல்யாணவர்மாவும் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தரும் தங்களுடைய நூல்களில் சுக்கிரதசை சூரிய புக்தியின் பலன்களாக என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக பராசர முனிவர் எழுதிய பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற நூலிலும், கல்யாணவர்மா எழுதிய சாராவளி என்ற நூலிலும், புலிப்பாணி சித்தர் எழுதிய புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலும் வருகின்ற பாடல்களை காணப்போகிறோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக காணுங்கள். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்றால், நீங்கள் ஜோதிட அடிப்படையை கற்க விரும்பினால் கீழே உள்ள லிங்கில் சென்று ஒரே நாளில் ஜோதிடம் கற்கலாம் என்ற 3 பாக வீடியோவையும் விம்சோத்தரி தசாபுக்தி வீடியோவையும் கட்டாயம் காணுங்கள். அவற்றை திரைக்கு மேலே தெரியும் லிங்கிலும் சென்று காணலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சுக்கிரதசை 20 ஆண்டுகளுக்கு நீடிக்கிறது. இந்த 20 ஆண்டு கால சுக்கிரதசையின் போது சுக்கிர கிரகம் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் செலுத்துகிறது. இந்த 20 ஆண்டு கால சுக்கிரதசையின் போது மற்ற 9 கிரகங்களுமே தங்களுடைய புக்தியின் போது தங்களுடைய ஆதிக்கத்தை ஓரளவிற்கு செலுத்துகின்றன. ஒவ்வொரு தசாபுக்தியும் அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான பலன்களை தருவதில்லை. ஒரு சிலருக்கு நன்மையை தரும், ஒரு சில தசாபுக்திகள் கெடுதலை தரும். ஒவ்வொரு தசாபுக்தியும் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தான் பலன்களை தரும். உதாரணத்திற்கு சுக்கிரதசை சூரிய புக்தி ஒரு சிலருக்கு நன்மையை தரும், வேறு சிலருக்கு கெடுதலை தரும். ஒவ்வொரு தசாபுக்தியும் அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான பலன்களை தருவதில்லை. ஒரு சிலருக்கு நன்மையை தரும், ஒரு சில தசாபுக்திகள் கெடுதலை தரும். ஒவ்வொரு தசாபுக்தியும் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தான் பலன்களை தரும். உதாரணத்திற்கு சுக்கிரதசை சூரிய புக்தி ஒரு சிலருக்கு நன்மையை தரும், வேறு சிலருக்கு கெடுதலை தரும். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரதசை சூரிய புக்தியின் பலன்களை முழுமையாக துல்லியமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் சுக்கிரன் மற்றும் சூரியனின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை கூற முடியும். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு தசாபுக்தியிலுமே ஒரு சில பலன்கள் அனைவருக்கும் பொதுவானதாக அமையும். இவற்றை பொது பலன்கள் என்று கூறுகிறோம். பண்டைய காலங்களில் பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தங்களுடைய நூல்களில் ஒவ்வொரு தசாபுக்தியின் பொது பலன்களை பற்றி மிக அழகாக விவரித்துள்ளனர். அந்த வகையில் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தான் எழுதிய ஜோதிட நூலான புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலில் சுக்கிரதசை சூரிய புக்தியை பற்றி என்னென்ன பலன்களை கூறியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாழலாம் சுக்கிரதிசை சூரிய புத்தி வகையில்லா மாதமது 12 நாளலாம் அதன் பலனை நவில கேளு நன்மையில்லா சுரப்பீடை நாய்க்கடிகள் உண்டாம் கேளலாம் சத்ருவும் குடிகேடு செய்வான் குணமான தாய் தந்தை மரணமது வாகும் வாழலாம் சித்தமதில் வெகு கலக்கம் உண்டாம் மனைவிதனை விட்டேகி மலையாண்டி ஆவான். இதில் புலிப்பாணி சித்தர் கூறுவது என்னவென்றால், சுக்கிரதசை சூரிய புக்தியின் மொத்த கால அளவு 1 வருடம். இந்த காலகட்டத்தில்
ஜுரத்தினால் பீடை உண்டாகும், நாய்க்கடிக்கு ஆளாக நேரிடும், அதனால் பிணிகள் உண்டாகும். நல்ல குணம் பொருந்திய தாயும் தந்தையும் மரணிக்க நேரிடும். பகைவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய எண்ணி அதை நிறைவேற்றவும் செய்வர். குறைவர வாழ்ந்த போதிலும் அறிவில் தெளிவிழந்து கலக்கம் ஏற்படும் என்றும், துணைவியை பிரிந்து மலை பிரதேசங்களில் ஆண்டியாக திரிய நேரிடும் என்று புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். அடுத்ததாக கல்யாணவர்மா எழுதிய சாராவளி என்ற நூலில் 42ஆம் அத்தியாயத்தில் 42ஆம் ஸ்லோகத்தை காணப்போகிறோம். गंडोद्राक्षैरोगे क्षिति तितो बन्धनद्भिस्य तप्तः शुक्रदशायां सूर्य विचरति नूनं भवेत् पुरुषः. 42ஆம் அத்தியாயத்தில் 42ஆம் ஸ்லோகத்தில் கல்யாணவர்மா கூறுவது என்னவென்றால், சுக்கிரதசை சூரிய புக்தியின் போது அரசாங்கத்தின் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்றும், கண்கள், வயிறு மற்றும் தொண்டையில் நோய்கள் ஏற்படும் என்றும் கல்யாணவர்மா கூறுகிறார். இப்போது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் பராசர முனிவர் சுக்கிரதசை சூரிய பக்தியை பற்றி என்னென்ன பலன்களை கூறியிருக்கிறார், மேலும் என்ன பரிகாரம் பற்றி கூறுகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளவும். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இப்போது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் 60ஆம் அத்தியாயத்தில் 12ஆம் ஸ்லோகத்தை காணப்போகிறோம். शुक्रस्यान्तर्ते सूर्य संतापो राज विग्रह दायात् कलहश्च वः स्वोच्च नीच विवर्जिते. இதில் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், சூரியன் உச்ச வீடு மற்றும் நீச்ச வீடு தவிர வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் சுக்கிரதசை சூரிய புக்தியின் போது வேதனை ஏற்படும், அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும், சொத்து விஷயங்களில் தகராறு ஏற்படும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக 60ஆம் அத்தியாயத்தில் 13ஆம் ஸ்லோகம் முதல் 15ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் என்னென்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள. शुक्रस्यान्तर्ते सूर्य संतापो राजभिः कले दायादात् कलहश्च शुभ क्षेत्रात्य राशिगे स्वोच्च स्वक्षेत्रगे सूर्य मित्रक्षे केन्द्रकोण्गे दायशात् केन्द्रकोण्य वा लाभे वा धनगेपि वा तद्भुक्तो धनलाभः स्याद्राज्य स्त्री धन सम्पद स्वप्रभोश्च महत्सौख्यमिष्ट बन्ध समागमः पितृमात्रो सुखप्राप्तिं भ्रातृलाभं सुखावहं सत्कीर्तिं सुखसौभाग्यं पुत्रलाभं च विन्दति. 13ஆம் ஸ்லோகத்திலிருந்து 15ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அல்லது தசாநாதனான சுக்கிரன் நின்ற வீட்டிலிருந்தோ அல்லது லக்னத்தில் இருந்தோ கேந்திரத்தில் இருந்தால் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் அல்லது 2ஆம் வீட்டில் இருந்தால் அல்லது 11ஆம் வீட்டில் இருந்தால், அப்போது சுக்கிரதசை சூரிய புக்தியின் போது ஒரு ராஜ்யமே கிடைக்கும், அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும், சொத்துகள் சேரும், செல்வம் சேரும், சொத்துகள் அதிகரிக்கும், பிள்ளைகளாலும் மனைவியாலும் மகிழ்ச்சி உண்டாகும், பெற்றோர்களால் மகிழ்ச்சி உண்டாகும், எஜமானரால் மகிழ்ச்சி உண்டாகும், நல்ல பெயரும் மதிப்பும் உண்டாகும், திருமணம் நடைபெறும், ஆண் குழந்தை பிறக்கும். மேலும் சுக்கிரதசை சூரிய புக்தியின் போது பல நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக 60ஆம் அத்தியாயத்தில் 16ஆம் ஸ்லோகம் முதல் 18ஆம் ஸ்லோகம் வரை காணப்போகிறோம். तथाष्टमे व्यये सूर्ये रिपुराशिस्थितेऽपि वा नीचे वा पापवर्गस्थे देतापो मनोरुजः स्वजनो परिसंक्लेशो नित्यं निष्ठुरभाषणं पितृपीडा बन्धुहानि राजद्वारे विरोधकृत् व्रणपीडा हि बाधा च स्वगृहे च भयं तथा नानारोग भयं चैव गृहक्षेत्रादिनाशनम्. 16ஆம் ஸ்லோகம் முதல் 18ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், சூரியன் நீச்சமடைந்தாலோ அல்லது பகை வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டில் இருந்தாலோ, அப்போது சுக்கிரதசை சூரிய புக்தியின் போது வலி வேதனை உண்டாகும், அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும், குடும்ப உறுப்பினர்களுக்கு கஷ்டங்கள் உண்டாகும், தந்தையாருக்கு கஷ்டம் உண்டாகும், உறவினர்கள் அழிந்து போகும் நிலை உண்டாகும்,
அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும், வீட்டில் ஆபத்து உண்டாகும், பல்வேறு நோய்கள் ஏற்படும், விவசாய விளைபொருள்கள் அழியும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். सप्तमाधिपतो सूर्ये ग्रहबाधा भविष्यति तद्दोष परिहारार्थं सूर्यप्रीति च कारयेत्. 19ஆம் ஸ்லோகத்தில் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டிற்கோ சூரியன் அதிபதியாக இருந்தால் அப்போது பல்வேறு கிரகங்களின் கெடுபலனுக்கு ஆளாக நேரிடும் என்றும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்றும் பராசர முனிவர் கூறுகிறார். இதில் சுக்கிரதசை சூரிய புக்திக்கான பரிகாரத்தையும் பராசர முனிவர் கூறுகிறார். சுக்கிரதசை சூரிய புக்தியின் கெடுபலன்களிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒருவர் சூரியனை வழிபட வேண்டும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அதாவது நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு சூரியனை வழிபட வேண்டும். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். நான் மீண்டும் கூறுகிறேன், இதுவரை நான் கூறியது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரதசை சூரிய புக்தியின் பலன்களை துல்லியமாகவும் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் சூரியன் மற்றும் சுக்கிரனின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை கூற முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். முடிந்தால் கீழே உள்ள ஹைப் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.